அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு மினிஸ்ட்ரு, ஹார்ட் டிஸ்க்கு மீட்டுருவோம், மீட்டு விட்டால் அதில் ரெக்கவர் பண்ண முடியும் எங்களால், பண்ணிவிடுவோன்னு அமைச்சர் தானே சொன்னார். ஹார்ட் டிஸ்க் திருத்து போச்சுன்னு. ஆமாம். செந்தில் பாலாஜி சொன்னாரா? இல்லை இல்லை இல்லை. அப்புறம் என்ன சதியா இவர் இன்பதுரை? இப்படிலாம் அரசியல் பண்ண முடியாது. இந்த வேலையை தான் திமுக பண்ணிட்டு இருக்கு. இருட்டில் தொலைத்து விட்டு வெளிச்சத்தில் தேடுகிறார்கள். பிரச்சனையை என்னன்றதை பற்றி இன்றைய வரையிலும் பரிசீலனை செய்யாமல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே விஜய்க்கு கிடைச்ச வரவேற்பு, 2 திராவிட கட்சிகள் ஓரங்கட்டப்பட்டது, அவர்களுக்குள்ளேயே 2 பேரும் கூட்டு சேரணும் முடிவு பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆகா ஏதோ நல்ல சான்ஸ் இப்போ இறங்கினா தான் கரெக்டாக இருக்கும். பாஜகவில் ஒருத்தர் தன்னை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் எதிர்கட்சியாக வேலை செய்கிறார்கள்னு பார்த்தா எகத்தாளமும் மக்களை திட்டுறது, அறிவே இல்லை. அப்படி இப்படி இப்போ ரிப்போர்ட்லாம் எப்படி போயிருக்கோம், தலைவரை நீ நல்லா தான் இருந்தியா, ஜனங்களுக்கு தான் காண்ட் எடுத்து போய் இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க, விளங்கவே மாட்டாங்க ஜனங்க, அப்படி தான் அறிக்கையில். ஓ அப்படியா? மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பயணம் தனியாக தொடங்கியாச்சு. பாஜகவிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. WeTheLeader.org அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வரும் காலங்களில் அந்த இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மின்வாரிய அலுவலகத்திலேருந்து 18 ஹார்ட் டிஸ்க்குகள் திருடு போயிருக்கு. இது உண்மையிலே திருடு போச்சா இல்லை யாரையாவது காப்பாற்றுவதற்கான சதி வேலையா அப்படின்றது குறித்து சர்ச்சைகள் வந்தவண்ணம் இருக்குது. அப்புறம் டிவிகே மற்றும் கூட்டணி கட்சிகள்லேருந்து ராஜ்யசபா வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு பல்வேறு வகையில் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து எதிர்ப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார், வராருன்ட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க. ஒரு வழியாக இன்றைக்கி வந்துட்டார். பாஜகவிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அரசியல் இயக்கமாக ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வரும் காலங்களில் அது அரசியல் கட்சியாக மாறும்னு சொல்லியிருக்காரு. உங்கள்கிட்டயே கேட்குறேன் இந்த கேள்வியை, எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க, திருப்பி உங்கள்கிட்டயே கேட்குறேன். நான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டார். அதெல்லாம் பார்த்துருந்தோம். அவருடைய நிறைய ஆதரவாளர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் சொன்னாங்க. ப்ளஸ்ஸு நமக்கு இருக்கிற ஒரு கணிப்பு இருக்கும்ல, அது இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே விஜய்க்கு கிடைச்ச வரவேற்பு, 2 திராவிட கட்சிகள் ஓரங்கட்டப்பட்டது, அவர்களுக்குள்ளேயே 2 பேரும் கூட்டு சேரணும் முடிவு பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆகா ஏதோ நல்ல சான்ஸ் இப்போ இறங்கினா தான் கரெக்டாக இருக்கும். பாஜகவில் ஒருத்தர் தன்னை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. பாஜகவுக்கும் இனி தமிழ்நாட்டில் கால் ஊன்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அது ஒரு சரியான இதை கொண்டு போகிறதுக்கு. ஒருவேளை என்டிஏ மீண்டும் ஏடிஎம்கே என்டிஏ பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக வர்றாங்கன்னா அன்னைக்கு கூட்டணியில் இருக்க அடிப்படையில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்பு அளிக்கும் அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் 6% பாஜக உள்ளாட்சி தேர்தலில், அது அண்ணாமலை வந்த பிறகு இதுக்கு முன்னாடிலாம் கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள்ல. அப்போ அண்ணாமலை இந்த விஷயத்தை பயன்படுத்துவார் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இருந்தது. அப்போ எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது, இப்படிலாம் வந்தால் இப்படி நல்லா இருக்குமே, இப்படி வந்தால் அடுத்து இவர் தான். யங்ஸ்டர்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸு என்டிகேல இருக்காங்க, ஆனால் அங்கே யங்ஸ்டர் இல்லை. அப்போ 3 பேர் இந்த யங்ஸ்டர்ஸில் யாருக்கு போட்டி அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிரடியாக இருக்குது. ஏன்னா அவர் இயல்பாக ஆளுங்கட்சி ஆயிடுறாரு, முதலமைச்சர் ஆயிடுறாரு. அதனால் தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் அந்த போட்டியில் எதிர்பக்கத்தில் இருக்கார், டிஃபென்ஸ் மோடில். அப்போ அஃபென்ஸ் மோடில் இருக்கிற 2 பேர் தான். ஒன்று உதயநிதி, இன்னொன்று அண்ணாமலை. வந்தால் அப்படின்னு அன்னைக்கு பேசணும். வந்தார்னா நல்ல சான்ஸு. ஏன் அப்படின்னா உதயநிதிக்கு அவன் கட்சி ஸ்தாபனம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவர் ஸ்ட்ராங்காக இல்லை. அவர் தந்தையுடைய இன்னொரு வடிவமாக தான் இருக்காரே தவிர தாத்தாவுடைய இன்னொரு வடிவமாக இல்லை. அப்படி கட்சி ஸ்தாபன ரீதியாக கட்சியை குடும்ப கட்சின்னு சொல்கிறவங்க வாயில் சொல்லிக்கிறாங்க, முன்னாடி இருக்கிற 10 பேர் கை தட்டுறான். ஆனால் மனசுக்குள்ளே எங்கே குடும்ப கட்சி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. கலைஞர் சொன்னார்னா அது இருந்துச்சு. ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எல்லாருமே தெரியும் அவருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் எவன் பிரச்சனைக்குரியவன், எவனை அரவணைச்சு போகணும், எவனை மிரட்டணும், எவனை இது பண்ணால் கட்சியின் வேலை நடக்கும், எல்லாமே அவருக்கு தெரியும்.
அப்போ அவர் பையனையே கணக்கு போட்டு வச்சுருந்தார்ல, இல்லாட்டி 68ல் கட்சிக்கு வந்தவருக்கு 84ல் தான் வாய்ப்பு கொடுக்குறாரு. ம். அப்போ எந்த அளவுக்கு அவர் எல்லாரையும் கணக்கு போட்டு வச்சுருந்தாருன்றது தெரியும். ஆனால் அவங்க தந்தை மகன் வந்து இவரை உதயநிதியை பட்டு பட்டு பட்டுன்னு கொண்டு வர்றார். இன்றைக்கி அவர் வந்து விஜய் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்தீங்களா? நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்தீங்களா? என்ன கதை கேட்கறதுக்கு முன்னாடி 3 வாரில் நீட்டிகிட்டு இருக்குது, மறந்துடுறாங்க. அப்போ அவர் வந்து ஸ்தாபன ரீதியாக பலம் இல்லை. சரி, பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்கா அப்படின்னா கிடையாது. இதே வந்து திமுககாரர்கள் இல்லை மற்றவங்க கூட கோச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப பேர்கிட்ட நான் உள்ளே இருக்கவங்கள்ட்ட பேசினா, வெளியில் இருக்க பேசினாலும் அந்த ஒரு பொலிட்டிக்கலாக தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, தமிழ்நாட்டு விஷயம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் அவர்கிட்ட 2 வருஷம் இல்லை, அவருடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் சொல்கிறேன், 2 ஹவர் அவர்கிட்ட உட்காந்து தமிழ்நாட்டை பற்றி பேசுனா எல்லாம் பேசுவார். குறுவை சாகுபடினா, சம்பா சாகுபடினா, எந்த மாவட்டத்தில் எந்த ஆறு ஓடுது, என்ன பிரச்சனை, நூற்பாலையில் என்ன பிரச்சனை, சாயப்பட்டறையில் என்ன பிரச்சனை, இல்லை டெல்டாவில் என்ன பிரச்சனை, வட மாவட்டம் என்ன பிரச்சனை நீங்கள் கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 2 ஹவர் வகுப்பு எடுப்பார். அந்த அளவுக்கு டீப்பாக தெரிஞ்சவர். விவசாயம் தெரியும், தொழில் பற்றி தெரியும், ஆட்சி செய்தவர்ன்ற முறையில் பல்வேறு விஷயங்கள் அவருக்கு தெரியும். காவல்துறையில் கேட்டிங்கன்னா அவர் முதலமைச்சராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போது இவர் உதயநிதிட்ட போய் உட்காந்து அதே இதை பேசுனீங்கன்னா இருக்குமான்னு கேட்டால் மைனஸ். விஜய்கிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை தான்ப்பா, இதை வந்துட்டார்ல, இனிமேல் வளர்த்துக்கிறது அவருடைய பொறுப்பு, இல்லை அப்படியே இருப்பேன்னாருன்னா அது அவருடைய பொறுப்பு, அதுக்கும் அவர் தான். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அப்போது உங்களுக்கு பொன்னான வாய்ப்பு அப்படியே தங்கத்தட்டில் வச்சு கொடுத்தாங்க, துணை முதல்வர்ன்றது. அதுவும் உங்களுடைய இளம் வயதில் உடனே கொடுத்தாங்க. அதை நிறைவேற்றினீங்களா? செயல்படுத்தலை. அப்பா தான் அதிகாரிகள் கையில் மாட்டினார், அதிகாரிகள் சொல்கிறதெல்லாம் கேட்டார், அவர் நம்பினார், நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்துட்டு பொக்கையை தூக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க அதிகாரிகள். முடிஞ்சிச்சா? இன்றைக்கி வீட்டில் உட்காந்துருக்காரு. நீங்களாவது அப்பாவுக்கு மாறுபாடாக தாத்தா வரலாறு உங்களுக்கு இருக்குது, தாத்தா மாதிரியே இவர் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் இவருக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு ரொம்ப பேர், அவர் கலைஞர் மாதிரியே அவர் பட்டுன்னு பேசிடுவார், பட்டுன்னு இது பண்ணார். கலைஞர் பட்டுன்னு பேசுகிறாருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்கும், கொஞ்சம் நஞ்சமா. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் என்ன நிறைவேற்றினீங்க? உங்களை ஏமாத்தினானுங்க. 2 கப்பு கொண்டு வந்து, ஒன்று உங்கள் அப்பாக்கிட்டே, ஒன்று உங்ககிட்டே. உங்கள் அப்பாக்கிட்டே ஒரு கப்பு கொடுத்தாங்க, ஏமாந்துட்டார். நீங்கள் யார்? என்ன இது கூப்பிட்டு, என்ன இது, எந்த இது? விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது எப்போ போனீங்க? வேர்ல்டு கப்பு இது, எந்த இது, எங்கே நடந்துச்சு காமிங்க. குறைந்தபட்சம் ஒரு ஃபோட்டோஸ் ஏதாவது கூட எதுவுமே இல்லை. இவர் ஒரு கப்பு, என்னடா அங்கே ஒரு கலர் கப்பு, அங்கே சிவப்பு கப்பு, இங்கே ப்ளூ கப்பு, என்னடா இது கூட கேட்கல. SDAட்டில் சொல்லி அவருக்கு ஒரு ஆர்டர் காப்பி. என்ன நீங்கள் வந்து இவங்கள சொல்கிறீங்க அமைச்சருக்கு துறையே தெரியலன்னு. சின்ன பசங்க ஏதோ சினிமா பார்த்தானுங்க, டிக்கெட் வாங்கி விற்றாங்க, அப்படி வந்தான் மன்றத்தில் வேலை பண்ணால் 4 காசு வசூல் பண்ணி ஜனங்களுக்கு ஏதோ ஒரு சோறு போடுறது, வெள்ள நிவாரண பணிகள் ஏதோ பண்ணி, அரசியலுக்கு நாங்களும் வர்றேன், அண்ணன் வந்துட்டார், நாங்களும் வரோம், வந்துட்டாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க, மினிஸ்டர் ஆகிட்டாப்புல. என்ன இப்போ கற்றுக்கிட்டோமே? அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் பொறுத்து விமர்சனம் பண்ணுங்க. இல்லை அவரை விஜயே சரியில்லைன்னா தூக்கிட போகிறாரு. இதை நம்ம சொன்னோம்ல, பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி காணவில்லை. இன்றைக்கி இருந்தாங்க, இன்றைக்கி நான் பார்த்தேன் அமைச்சரை கூட்டத்தில் இருந்தாங்க. அப்போது அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிது உங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கு. ஆனால் நீங்களும் அதிகாரிகளை தானே நம்புனீங்க. இங்கேருந்து டெல்டா மாவட்டத்தில் கடும் மழை வெள்ளம், நம்மால் வயலில் இறங்கிட்டாப்புல வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கணும். யார்? அதிமுக பொதுச் செயலாளர் அங்கே போயிட்டார். இத்தனைக்கும் எதிர்கட்சி தலைவர் காயில் இறங்கிட்டார். என்னம்மா, ஐயோ இந்த நெல்லா, ஐயோ இதுவாம்மா, அது தெரியும், பேசிக்கிறாங்க. உடனே எங்கள் பகிலில் தளபதி அவர் அங்கே போயிட்டார், ஸ்கோர் பண்ண போகிறார், தேர்தல் நேரம் போயிடுங்க. உடனே இவர் இங்கேருந்து கிளப்பிட்டு போகிறார். அதே அரக்கை பண்ணின்னு கட்சி சின்னம் பொறித்த இது துணை முதல்வர். அங்கே போனோன்னா அதிகாரிகள் உடனே அதை வாங்கி படிக்கிறார். படிச்சுட்டு சார் கார் ரெடி ஆகுது சார், அப்படியே ஹோட்டலுக்கு போகலாம், ஹோட்டலுக்கு போய்ட்டு அப்படியே சென்னைக்கு போயிடலாம் சார். ரைட், அவ்வளோதான். வயலுக்கு போனீர்களா? காலில் இறங்குனீங்களா? அங்கு தேங்கி நின்ற மழை நீரில் அழிந்து போன அந்த நெற்பயிரை வாங்கி பார்த்தீர்களா? இல்லை அங்கு பாதிக்கப்பட்டு துக்கமடைந்து நிற்கின்ற அந்த விவசாயிகளுக்கு ஏதாவது செய்தீர்களா? எதுவும் செய்யல.
அப்போ நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? இப்படி தானே கிடைக்கும் வாய்ப்பு. அனுபவம் எங்கேருந்து கிடைக்கும்? எல்லா இடத்துலையும் அனுபவம். செயல்பாடுகள். அப்போ இதாகிடுச்சு. இவர் இப்படி 3வது இளைஞர் இவர் அண்ணாமலை. அவருக்கும் இந்த அனுபவம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இனிமேல் எடுத்துக்குவார்னு வச்சுக்கோங்க. அவருமே புதுசு. ஆனால் உங்களுக்கு டேட்டாஸு பிரச்சனைகள் அடிப்படையில் அவர் வந்து பெருசாக பண்ணக்கூடியவர். இதையும் சேர்த்து இறங்கி பண்ணாருன்னா அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் ஆனால் இப்போ ஒரு மூமெண்ட்டாக தானே வராரு. ஆமாம். அப்போ அந்த இதை நம்ம கணிச்சு என்ன சொன்னோம், இவர் வரத்துக்கு வாய்ப்பு வந்தாருன்னா நல்லா களம் இருக்கிறது. இவங்க 3 பேர் இருக்காங்க. இவருக்கு அந்த இது வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மி. நேற்று பேசினார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் வந்து பேசின பேச்சில் விமர்சனம் இருந்ததா, ஏளனம் இருந்ததா? ஏளனம் இருந்தது. எள்ளி நகையாடுதுன்னு அதானே இருந்தது. ஆமாம். இப்போ ஒரு இந்த முல்லா நசுருதீன் கதை படிச்சிருக்கீங்களா? முல்லா கதை. அவர் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கதையாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நீதி இருக்கும். உலக இது அதில் அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு வெளிச்சத்தில் இதை தேடிட்டு இருப்பார். எல்லாம் கூட இருக்கிற வந்து கேட்பான், என்ன இது தேடுறீங்கன்னு. இல்லை மோதிரம் காணும் தேடினுங்கிறேன். கூட சேர்ந்து 2 பேர் தேடுவோம். ஏங்க எங்கெங்க தொலைச்சிங்க, எந்த இடத்துல போட்டிங்க? அதை ஒரு இது பாருங்க, இருட்டா அங்கே தான் விழுந்துச்சு. என்னையா நீ மனுஷனா நீ? அங்கே விழுந்துச்சு, இங்கே வந்து தேடினுங்கிற. அங்கேலையா தேடணும்? இருட்டாக இருந்தது. அங்கே இருட்டாகுது, இங்கே தான் வெளிச்சமாகுது. அதனால் எங்குது இந்த வேலையை தான் திமுக பண்ணிகிட்டு இருக்கு. இருட்டில் தொலைத்து விட்டு வெளிச்சத்தில் தேடுகிறார்கள். பிரச்சனையை என்னன்றதை பற்றி இன்றைய வரையிலும் பரிசீலனை செய்யாமல் இவர்களை கேவலப்படுத்தி பேசுவதை தான் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. இவரும் சரி ஆராசா அவர்கள் அறிவே இல்லாதவரிடம் ஆட்சி ஒப்படைத்து விட்டார்கள். மக்கள் தான் எஜமானர்கள். யாருக்கிட்ட ஒப்படைக்கணும்னு மக்களுக்கு தெரியும். அறிவாளி கிட்ட தோத்துந்தா கூட சரின்லாம் அப்படின்னு கேட்குறாரு. மதச்சார்பற்ற அரசான்னு கேட்குறாரு சார். கூட கையில் ஒரு மதம், நெத்தியில் ஒரு மதம், பேரில் ஒரு மதம். மத சார்பற்றன்னு என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் கூட்டி வச்சிருந்த கூட்டணி கட்சிகள்லாம் தானே இப்போ அங்கே இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வச்சு தானே மத சார்பின் உருட்டுனீங்க. ஆமாம். இன்றைக்கி அவங்க தானே அங்கே இருக்காங்க. அப்புறம் என்ன கேள்வி? அவர் மதத்தால் கிறிஸ்துவர், ஆனால் அவர் வந்து தீவிர சாய்பாபா பக்தர். கூட இருக்கிறவர் கோலவெளி அம்மன் பக்தர். இன்னொருத்தர் அவர் ஒரு இன்னொருத்தர் பைபிளை வச்சு சுற்றி நிற்கிறவர், அவர் கூடியே இருக்கிறவர். இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இருக்கிறாங்க. முஸ்தபாலேருந்து பலரும் இருக்கிறாங்க. வேறு என்ன வேணும்? ஒரு மத சார்பற்றதுக்கு என்னங்க வேணும்? ஆமாம். இல்லை இவங்க என்னன்னு சொல்ல வர்றாங்க. டெய்லி காலைல எழுந்துச்சோன்னா 2 பாயை கட்டி பிடிச்சிக்கின்னு, 2 கிறிஸ்தவரை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கின்னு, ஒரு இந்து 2 பேரை கட்டி பிடிச்சிக்கின்னு, நான் சமூக நீதியா கூடுவா 4-5 ஜாதிகாரனை எல்லாரும் கட்டி பிடிச்சோம். மத சார்பற்ற மற்றும் சமூக நீதி டெய்லி இதே பண்ணுமா விஜய்? இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். என்ன மத சார்பற்ற? எல்லாமே மதம் தானே. ஆமாம். பெருவாரியான மதம் இந்து மதமாக இருக்குது நம்ம நாட்டில். சிறுபான்மை மதம்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் இருக்காங்க. அவர்களுக்கான உரிமைகள் ஓகே. ஆனால் மதம் என்று வந்துவிட்டால் 3 மதம் தானே. அதில் இஸ்லாமியர் மதத்தை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்களை பக்ரீத்துக்கு எல்லாத்துக்கும் ரம்ஜானுக்கு இது சொல்கிறீங்க. கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு வச்சு கேக் சாப்பிட்றீங்க, இது சொல்கிறீங்க. இந்து மதத்துக்கு மட்டும் என்ன உங்களுக்கு அப்படி ஒரு ஓர வஞ்சனை? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து. விநாயகரை புறக்கணித்து ஏதாவது ஒரு இந்துவை காமிங்க. நீங்கள் விநாயகரை கும்பிடாத இந்து யாராக இருக்காங்களா? கீழே குடிசையிலேருந்து மேலே மாட மாளிகை வரைக்கும் விநாயகரை கும்பிடாத யாராக இருக்காங்களா? சொல்லுங்கள். நீங்கள் இந்து தானே? ஆமாம். இல்லை, யாருமே இல்லை. எல்லாருமே விநாயகர் கும்பிடுவாங்க. பரீட்சைக்கு போனால் முதல்ல யாரை கொண்டு போவோம்? விநாயகர் 3 சுற்றி பிள்ளையார் சுழி கூட சொல்லி போட ஆரம்பிப்பாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. பத்திரம் ஒவ்வொரு பத்திரத்துலையும் என்ன இருக்கும்? பிள்ளையார் சொல்லி இல்லாமல் இருக்கு. அப்புறம் என்ன விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை மட்டும் வாங்கி தின்னுக்கிறீங்க? அண்ணி வீட்டில் போய் அண்ணி கொலக்கட்டை செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை மட்டும் சாப்பிட்றீங்க, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. தீபாவளிக்கு பச்சனும் ஸ்வீட்டு, தீபாவளி போனஸு, பட்டாசு வெடிக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க. என்ன ராசா தெரியுதா? இதுதான். அப்போ இவர்களுடைய தன்மை ஏளன போக்கு. இன்னொன்று எதுக்காக தோத்தோம்? நம்மளுடைய ஆணவ போக்கு. அந்த டீம் என்ன சார் ஆச்சு? ஒரு 31 பேர் கொண்ட குழு அப்படியே சுற்றினுறாங்க. தூத்துக்குடி வெயிலாக இருக்கும். அப்படியே ஒருத்தருக்கு அப்படியே சுற்றிக்கின்னு அப்படியே வராங்க. எங்கடா கட்சிக்காரன் கொன்றுவான், ஓடி போயிடு. வெயில் வேற எல்லா பிரச்சனையும் அறிவாலயத்துலாங்குது. இங்கே வந்து தேட வர ஓடு. அப்புறம் என்ன பண்ணுறான் இவர்? யார்? இல்லை அவர் நான் குழுவில் இருக்கிறாப்புல. அவர் தான் என் பிரச்சனையை.
அப்புறம் அவரை கூப்பிட்டு வந்து ஏன்ட்டே கேட்குறா, அதான் பிரச்சனை. மாவட்ட செயலர் இல்லாமல் தானே குழு கூட்டு போக சொல்கிறாங்க. மாவட்ட செயலர் கூட கூட்டு நிற்கிறான் பின்னாடி அப்படியே. சொல்லு நீ தான் தைரியமான ஆள் தானே சொல்லு. அவன் என்ன சொல்லுவான், ஐயா ஆடே காண போல ஐயா, கனவு கண்ட ஐயா, கட்சியில் பிரச்சனையே இல்லை ஐயா, இந்த பாலா போன மக்கள் ஐயா, கேடுகட்ட மக்கள், நன்றி இல்லாதவன். சூப்பராக சொல்கிறீங்க. தலைவர் தளபதி அப்படி உழைச்சார், அவர் மேலே நன்றி விசுவாசமே இல்லை. சூப்பர். அப்புறம் சின்ன தளபதி அப்படி உழைச்சார், அவர் மேலே நன்றியே இல்லை. அப்புறம் மருமகன் அந்த டீம் அப்படி உழைச்சது ஐயா, நன்றி இல்லை. சூப்பர். இது யாருக்கே கொடுத்துருவா, கொடுத்துரு. போ பின்னாடி இந்த மாவட்டம் தலை அதே மாதிரி சொல்லிட்டேன், பார்த்து பண்ணு போடா. அவ்வளோதான். இதுதான். இப்படி இருந்தால் எப்படி வழங்கும்? நீ குழு அமுகுறனா சம்மந்தப்பட்டவனும் உள்ளே உட்கார வைக்காமல் எம்எல்ஏ வேட்பாளர் அந்த இவங்களாம் வச்சுட்டு கேட்டால் உண்மையை சொல்லுவான். சில இடங்கள்லாம் கொன்றுவான்றான், தைரியமாகறான். சில இடங்களில் அதெல்லாம் நடந்துக்குது. சென்னையிலேயே பாட்டில் தூக்கி அடிக்கிற அளவுலாம் போய்க்கிறாங்க மாவட்டத்தை. அதெல்லாம் நடந்துக்குது. அப்போது நீங்கள் ஆய்வு அங்கே தான் பண்ணணும். அப்புறம் அறிவாலயத்தில் பண்ண மாட்டிங்களா? இன்னும் கீழே போய் தான் என்ன தப்புன்னு பார்ப்பீங்களா? தப்பு எங்கே இருக்குது? அதிகாரிகளை நம்பியது யார்? ஆட்சி செஞ்சவங்க தான். ஸ்டாலின் நேராக சொல்லுங்க, பயப்படுறீங்க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதிகாரிகள் நம்பியது தலைவர். தலைவர் பண்ண தப்பு தான் தப்பு. தலைவரை நீ தான் தப்பு அப்படித்தானே சொல்லணும். ஊரில் இருக்கிற அதிகாரிலாம் கூப்பிட்டு வச்சு ஒருத்தனையாக மாற்றினியா? அதில் அந்த 4 அதிகாரிகள் உங்க கூடயே இருந்தாங்க. அவங்க பண்ணது தான் அவ்வளோ அழிச்சாட்டியும். அதுதான் தப்பு. அதனால் மன்னா நீ தான் குற்றவாளி என்ன சொல்லணும். அடுத்த குற்றவாளி யார்? இளவரசர். என்ன பண்ணார்? ரேஸ் விட்டாரா இல்லையா? அடுத்து இன்னொரு இளவரசர், அவர் தான் கட்சிக்குள்ளே பேனா பண்ணி லாஸ்ட்டில் அவங்க கொடுத்த பட்டியல் தான் இஷ்டத்துக்கு பட்டியல். அவங்க ஓகே சொல்லிட்டா அவர் தான் வேட்பாளர். எவ்வளோ தடவை கொடுக்கவே மாட்டாங்கப்பா, இவருக்கு கொடுக்கவே மாட்டாங்கன்னா அவருக்கு தான் கொடுத்தாங்க. அப்புறம் ஏன் வேலை செய்வான்? எல்லாத்துக்கும் மேலே கூட்டணி கட்சிகளை எப்படி பண்ணால் நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? யாராவது உங்கள்கிட்ட இதுவாக இருந்தாங்களா? அவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்க. அவங்கள போட்டு படாத பாடுபடுத்துனீங்களே மண்ணா. இதெல்லாம் தான் தோல்வி காரணம். இது எல்லாம் சேர்த்தா வந்து நிற்கிதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா புகார் பெட்டில் எழுதி போட்டுன்னு வச்சிங்க, நல்லா எழுதி போடுவாங்க. அதெல்லாம் வாங்க மாட்டார் இவர். சரி வாங்கினா மட்டும் பார்க்க போகிறாரு. போன தேர்தலில் கொடுத்தாங்கல்ல போட்டியா, என்ன பண்ணாங்க? அதெல்லாம் அதுக்கு ஒரு ஐஏஎஸை போட்டாங்க. அப்புறம் அது அவ்வளோதான். அதனால் இவர்கள் காரணத்தை தேடாமல் அடுத்த ஒன்று திட்டிகிட்டே இருக்காங்க. இங்கே பாரியா இவருக்கெல்லாம் இன்னத்தை அவர் பேசுகிறார், அப்படி தான் பேசுகிறாரு. ஒன்றுமே தெரியல. என்ன தெரியணும்? நீங்கள் என்ன கேட்டீங்க? 18 டிஸ்கா? அதை எடுக்க தெரியுது அலுவலகத்தில். அதை எடுக்க தெரியுதுல்ல, அது தெரிஞ்சால் போதும். என்ன நான் முறைகேடு பண்ணீங்கன்னு கையை வச்ச உடனே எப்படி டிஸ்கெலாம் காண போகுது. ஒன்று இங்கேருந்து ஏடி 5 வருஷம் கேமரா கூட இல்லை அப்படின்றாங்க சார். 5 வருஷமாக கேமரா கூட எதுவுமே இருக்காது. அப்படியே உட்காந்துருப்பான். அண்ணா எங்கேயா இல்லையா அந்த தஸ்தாவேஜ் இதெல்லாம். அது வந்து இவங்க அப்படி சொன்னவங்க தானே. அரிசி சக்கரை மூட்டையில் காணா போயிடுச்சு. என்னாச்சு? எறும்பு தின்னுச்சு. சரி இந்த சாக்குதான் அதுவும் எலி தின்னுச்சு. போச்சு அவ்வளோதான். சொன்னவங்க தான். அதனால் என்ன எங்கேயா தஸ்தாவேஜ்? என்ன தஸ்தாவேஜ்? அவன் வாட்டில் வரான், எடுத்துகிட்டு போகிறான். யாரை கேட்குறது? யார் எடுத்துகிட்டு போகிறான்? எவனோ அவ்வளோதான். ஹார்ட் டிஸ்க்கு ஏன்ட்டியா கொடுத்த? தனியாரை கூப்பிட்டு தானே கொடுத்த? அவனை போய் கேளு. அதுலேயும் 8 தான் காணாமல் போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, 10 கொடுக்கல. யாருங்க இதெல்லாம் சொல்கிறா? அப்போ 18 வந்துச்சுன்னு மட்டும் எப்படிங்க கொடுக்குறாங்க சொல்லுங்கள்? அப்போ 10 மறைத்து நீங்கள் சொல்கிறபடியே கொஞ்சம் யோசிங்கன்னா போய் அதில் மாட்டிக்காதீங்க. எப்படி சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்கள். 8 தான் காணாமல் போனது என்று கொடுத்தார்கள். 8க்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, 10 கொடுக்கல. 8 தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சொல்கிறாங்க சார். அதனால தான் நான் கேட்டேன் அந்த கேள்வி. இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பட்டுவாடா வந்துன்னு இருக்குது. அதனால் அப்படி தான் இருப்பாங்க. இன்னும் 4 ஆகும். இப்போ 8 தான் கொடுத்தார்கள், 10க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. 8க்கு தான் கொடுத்தவர்கள் 10க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்காதவர்கள் 18 வந்தால் 10ஐ மறைப்பாரலாம் மாட்டார்களா? கண்டிப்பாக. ஏன் இப்போ 18 வெளியே வந்துச்சு? இந்த கேள்வி யாராவது கேட்கணும்ல. ஏங்க நீங்கள் மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ 8 தானே வரணும். ஏன் 18? சரி 10 மறைச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஒன்று இங்கேருந்து ஒருத்தர் கிளம்பி வர்றாரு, இன்பதுரை. அவர் சொல்கிறார், ஆட்சி சதியா அவர்களை காப்பாற்றும் திட்டமா? அவங்கள காப்பாற்றி இவங்க என்ன பண்ண போகிறாங்க?
அவன் வேலையே இது வெளியெடுக்கும் தானே எடுக்கிறாங்க. ஆமாம். அவங்க தான் அலறாங்கல்ல, செந்தில் பாலாஜி அலறாருல்ல. அப்புறம் எதுக்கு 18 எடுத்துட்டாங்கல்ல, ஆளை விட்டு போலீஸ் போட்டாங்க. தூக்கிட்டு வந்து அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு மினிஸ்டர், ஹார்ட் டிஸ்க்கு மீட்டுருவோம், மீட்டு விட்டால் அதில் ரெக்கவர் பண்ண முடியும் எங்களால், பண்ணிவிடுவோன்னு அமைச்சர் தானே சொன்னார். ஹார்ட் டிஸ்க் திருத்து போச்சுன்னு. ஆமாம். செந்தில் பாலாஜி சொன்னாரா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன சதியா இவர் இன்பதுரை? இப்படிலாம் அரசியல் பண்ண முடியாது. நல்ல விஷயத்தை வரவேற்கணும். இந்த ஒருத்தர் இந்த இந்த சிவில், இந்த எலக்ட்ரிக்கல் இதை பிரிங்க, நான் இங்கேயே ஆர்டர் போடுறேன்றார். நீங்கள் ஒப்பந்ததாரரில் கேட்டால் ஆமாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பிரித்து கொடுத்தாரு. நல்லா யோசிக்கிறாங்க. சில பேருக்கு அப்படியே ஓட்டுனே இருப்பான். அதெல்லாம் அப்படிலாம் தலைவர் அவன் அதிகாரி சொல்லுவான், ஃபைல் இப்படி வச்சுருப்பான், ஃபைல் சார், அதெல்லாம் அப்படி தான் சார், அந்த ஆட்சியிலேருந்து எந்த ஆட்சி, அண்ணாதுரை காலத்துலேருந்து அப்படி தான் அப்படியே சொல்லுவான். என்னடா அண்ணாதுரை காலம், வா எடு, என்ன அப்படியே ஊட்டுறியா? அன்றைக்கி பச்சை கச்சை கட்டிட்டு குல்லா போட்டுக்கின்னு கோட்டு போட்டுன்னு இருந்தான் குமாஸ்தாக்கெல்லாம். இன்றைக்கி நான் அப்படியே ஆகிறான். என்ன அண்ணா காலன்ற, எடு, என்ன பிரச்சனை கேளு. கேட்டால் சார் இது வந்து இப்படி, பல பேர் சூப்பராக சொல்லுவான், கீழே லெவலில் இருக்கிறான் சார், இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடியும் சார், வரையும் மிச்சம் காசு இதாகும் சார். அதை உள்ளே வாங்குறான்ல அவன் தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவன். அப்போ நீ சொல்லு, நீ சொன்னதில் சொல்லு, அவர் சொல்ல தப்பாக சொல்லு, அப்படியே பார்ப்பான், முறைப்பான். நான் ஏய் டக்குன்னு பார்த்துருந்தாங்க, நான் முறைக்கிறேன், இல்லைங்க சும்மா தான் பார்த்தேன். அந்த இந்த படம் பார்த்தீங்களா, தசாவதாரம், அதில் ஒருத்தன் பட்டியல் எடுத்துகிட்டு காமிச்சினா இருப்பான், கூட இருப்பான், போயான்னுவான். அப்புறம் இவர் கமல் கூப்பிட்ருவாப்புல அந்த அந்த நாயுடு, காமி, அப்புறம் ராவா நீயும் ராவான்னுவான், 2 பேரும் இப்படி பேசிக்குவான். அந்த லிஸ்ட்டு தான் பெரிய அளவில் உதவும். அந்த மாதிரி இருப்பான், ஊருக்கு 10 பேர் ஆஃபீஸில் இருப்பான், கரெக்டாக சொல்லுவான். அவனை விட மாட்டானு, மறைப்பானுங்க, கிட்ட சேர்க்க மாட்டான், தூரம் நிறுத்துவான். அதெல்லாம் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி பண்ணால் அது. அப்போ ஏதோ ஒரு மாறுதல் கொண்டு வராங்க, பால்வளைத்துறை தவிர. ஏதோ அவங்க போகிறான், ஒருத்தர் போகிறாரு அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஆய்வு பண்ணுறாரு, இது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அமைச்சரவை கூட்டம்லாம் நடந்துருக்கு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 419 திட்டங்களை துறை வாரியாக, அதாவது ஒரு துறைக்கு 8 திட்டம், ஒன்றுக்கு 10, இந்த மாதிரி. இது வந்து விஜய் உட்காந்து வீட்டில் உட்காந்து ரெடி பண்ணுவார். அந்த துறை சார்ந்தவர்களில் சில பேர் இப்போ கிடச்சிருக்கோம், முடியா கை முடியா அப்படின்ட்டு, இப்போது பேச விடிங்க போயா அப்படி அப்படின்ட்டு, சார் இது இப்படிலாம் பண்ணலாம் சார், சரி அதெல்லாம் எடுத்துகிட்டு வா. இப்போ அந்த மாதிரி விஷயங்களில் கொண்டு வராங்க வச்சுக்கோங்க. அதை கொண்டு வந்து இப்போ ஆய்வுப்படுத்தி அப்போ அது வெளியில் வரப்போகுது, என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது நல்ல விஷயம் தானே. அப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இவர்கள் வரும்போதே அடிக்கிறது, என்ன இது இப்படி இல்லை அப்படி இல்லை, காப்பாற்றும் முயற்சிக்கு ஏன்டா ஆர்டிஸ்ட்டை தேடி போகிறான், ஆர்டிஸ்ட்க்கு எடுத்து வச்சு இன்னும் பிளாக்மெயிலாக பண்ண போகிறான். என்ன செந்தில் பாலாஜி என்ன ஓகேவா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் தான் கண்குத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா, பாருங்கள், அடிங்க. அது அடுத்து இன்னொருத்தர் வரப்போகிறாரு, வந்துட்டாருன்னா அவரை இறங்கி. அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் எதிர்க்கட்சியாக வேலை செய்கிறார்கள்னு பார்த்தா எகத்தாளமும் மக்களை திட்டுறது, அறிவே இல்லை அப்படி இப்படின்னு. இப்போ ரிப்போர்ட்டில் எப்படி போயிருக்கோம், தலைவரை நீ நல்லா தான் இருந்தியா, ஜனங்களுக்கு தான் காண்ட் எடுத்து போய் இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க, விளங்கவே மாட்டாங்க ஜனங்க. அப்படி தான் அறிக்கையில், ஓ அப்படியா அறிக்கையில் அப்படி வந்திருக்கா, நம்ம அப்படியே கரெக்டாக இருக்கும். அப்போ ஸ்ட்ராட்டஜி டீம்கிட்ட கொடுத்து நல்லா எழுதி கொடுக்க சொல்ல அடுத்த கூட்டத்தில் நான் பேசிடுறேன், அவ்வளோதான், நல்லா முட்டு சந்துக்கு போகிறதுக்கு ஏற்பாடு. அப்போது இவர்கள் இப்படி அவர்கள் அவங்களுக்குள்ளேயே இப்போ ஒருத்தர் பார்த்துன்னுக்குறாங்க. அப்படியே அப்படியே மறைச்சி பார்த்துன்னு, நான் பார்க்குறேன், சும்மா தான் பார்க்குறேன், இல்லையே 2 மாதத்துக்கு முன்னே அப்படி நீ பார்க்கலையே, இல்லை கரெக்டாக தான் இருக்கிறேன், இல்லை என்ன அவங்க கூட போய் டீ சாப்பிட்டு வந்த போல், சும்மா தான் போனேன், இப்போ இப்படி ஓடினுதாங்க. ஆமாம், நான் பொதுக்குழு இவர் கரெக்ட் பண்ணுவாரா அவர் பண்ணுவாரான்னு உண்மையை தாங்க சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது, இப்போ இந்த மாதிரிலே ஓடி இருந்தானா ஆகும். இன்னொன்று இவங்க இதில் வச்சு அவங்க ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, குதிரை வேறு அரசு, இவர் ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காரு, சோஃபா மாடல் அரசா, சோஃபா மாடல் அரசு, அவங்க 2 பேரும் இவர் ஏதோ போட்டாச்சு, இப்படி தான் ஓடின்னு இருக்குது. சரி, வேலை ஒரு பக்கம் தனியாக நடந்துன்னு இருக்குது. இப்போ இந்த கேப்பில் இது இப்படியே போயிருந்தா இப்போ இவர்களுக்குள்ளே இந்த பங்காளி இது மாதிரி வந்துடுச்சு, இவர் அவரை சந்திக்கிறாரா, அவர் இவரை சந்திக்கிறாரா, பொதுக்குழுவில் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் அதிமுகவில் பேசினேன், பலரும் சொல்கிறது, எல்லோரும் ஒவ்வொருத்தரும் சந்தேகப்பாரு. இப்போ பாருங்கள், வேலுமணி அங்கே போனார், துரோகின்னு ஒருத்தர் கத்துறாப்புல, போன மாதம் வரைக்கும் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க, நடுவில் பிரிஞ்சு போயிட்டாங்க, சரி மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. அந்த ஒற்றுமையோட கட்சியை கொண்டு போனோம், ஆனால் அந்த இது உடையுது, ட்ரஸ்ட் உடையுது. இந்த ட்ரஸ்ட்டு உடஞ்சாலே சிக்கல். அது இதை கரெக்ட் பண்ணி
நம்மலாம் எல்லாம் ஒன்று ஏதோ மனசாம போயிட்டு வந்துட்டோம், இனிமேல் வேலையை பார்ப்போன்ற மாதிரி. ஆமாம் சார், ஆப்வியஸாக தொண்டர்களுக்கு என்ன தோணுன்னா, இப்போ வந்து கட்சி மாறினவர் அடுத்து வேற ஒரு கட்சி வேணால் அந்த கட்சிக்கு மாறுவார் அப்படின்ற ஒரு தாட்டு அப்படி தான் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அண்ணன் எடப்பாடியை இவங்க எப்போனா காலவாரி காலவாரி அப்படி பார்க்குறாங்க தொண்டர்கள். அப்போ அந்த மாதிரி இதுவும் வந்து கட்சிக்குள்ளே ஒரு இதாக ஒரு மைனஸாக தான் பார்க்கப்படும். அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு க்ளீன் கிரவுண்டு அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்கு. காமன் மேன் பாலிடிக்ஸ் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா உள்ளாட்சி தேர்தலில் தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏபிஜே கல்ச்சர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படி உருவாக்கி அதில் ட்ரெயின் பண்ணி உள்ளாட்சி தேர்தலுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் வந்து கொண்டு வரதான் அவருடைய பிளானாக இருக்குது. உள்ளாட்சி தேர்தலை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதை விடுங்க, அந்த ட்ரைனிங் சென்டர் பேர் என்ன? ஏபிஜே கல்ச்சர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் ஏபிஜே யார்? என்ன ஏபிஜேன்று அப்துல் கலாம் ஜனாதிபதி அப்துல் மேட்ரு எங்கேருந்து வருது? ஒரு இஸ்லாமிய தலைவர், ஒரு பெரிய விஞ்ஞானி, ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி வரும்பொழுது ஃபஸ்ட்டு இங்கே உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. எது? நான் பாஜகலேருந்து வந்துட்டேன், எனக்கும் பாஜக சம்மந்தம் இல்லை, அதிமுக திமுக மாதிரி நான் பாஜகவையும் எதிர்ப்பேன். நல்லா டீகோட் பண்ணுறீங்களா சார்? அப்படியா? நீங்கள்லாம் டீகோட் பண்ணி என்கிட்ட சொன்னதான் நான் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன். அப்போது நான் இந்த விஷயங்களை எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு போகிறதுக்குடைய நோக்கம். அந்த ட்ரைனிங் சென்டருக்கு இந்த பேர் வைக்கிறதுலாம் வந்து அது வந்து இஸ்லாமியல் பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் கொண்டு வர இளைஞர்களை ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வர்றதுன்றதெல்லாம் வந்து படங்களில் இதில் சரியாக இருக்கும். இது எந்த அளவுக்கு நடைமுறையில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. இந்த we-the-leader.org-ல வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் உடனே வந்து தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் கூடும், இதெல்லாம் கம்மி கூடும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இவருக்கு அந்த பீரியடில் வந்தாங்கல்ல, 2020 வந்தது, அது அதிகம். இப்போது இது ஒன்று, யங்ஸ்டர்ஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு கட்சியில் போயிட்டா நம்ம நாளைக்கு ஒரு பவருக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு இதை வந்து தாவேகா உருவாக்கிடுச்சு. அப்போது இங்கே போனால் அதிகபட்சம் 200 கிடைக்கும், இங்கே போகவே முடியாது, எல்லாம் வயசாந்தா இருக்குது, நம்ம என்னத்தை போகிறது அப்படின்னு அவர் ராஜ்யத்தையும் தான் உட்காந்து கத்தினுக்கிறாப்புல இளைஞர்கள் வாழ்வுன்னு. என்ன போனாலும் நம்ம இளைஞராக போய் 45-50 வயசுக்கு அப்புறம் வரதுக்கு 20-25 வருஷம் காத்து கிடக்கணுமா? விடு. தாவேகால இப்போவே லைன் நீட்டுக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎன் தேட்டரில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பாதி பேர் வீட்டில் சாப்பிட்றானோ இல்லையா தெரில. நமக்கு எப்போவாவது ஏன்பா நீ அங்கே வந்துட்டு பார்க்கலான்றாங்கன்னா போனால் காண்டாகுது. அந்த அளவுக்கு அங்கே சாப்பாடும் நல்லா இல்லை, எது சாப்பிட்டாலும் நமக்கு பிரச்சனை தான். ஆனாலும் அங்கே க்யூ நிற்கிது பாருங்கள். அப்படி பேர் சொல்லி கூப்பிட்றான், இந்த டாக்டர் கூப்பிட்ற மாதிரி. செந்தில், அனீஸ், எத்தனை பேர்? 2 பேரா? அதோ தெரியுது பாருங்கள், அங்கே போய் உட்காருங்க போ, அந்த மாதிரி. ஆனால் அங்கே கும்பல் அப்படியே மொக்கிது, பொம்பளை மாதிரி. ஆமாம், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு ஊனிங்கன்னா அப்படி இங்கே சாப்பிட்டு அங்கே டாக்டர்கிட்ட போயிடும் நேரம். ஏன்னா அவ்வளோ கொலஸ்ட்ரால், அவ்வளோ இது பிரச்சனை, நெய் ரோஸ்ட்டு அது இதுன்னு சாப்பிட்டேன்னா ஆகும். என்ன பண்ணுறது? ஜனங்க அந்த மாதிரி சாப்பிடணும். வீட்டில் ஒழுங்காக இயற்கை சாப்பிட்டு சாப்பாடாக்கி ஒரு ரசம் அது இதுன்னு சாப்பிட்டா உண்மையிலே நல்லா இருக்கலாம். ஆனால் டெய்லி இப்படி தான் சாப்பிடணுன்னா இவங்களுக்கு வியாபாரம் ஃபுல் கூட்டம் இதில் நம்ம கிளினிக்கில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. எதிரிலேயே பார்க்குறேன் ஒருத்தர் உட்காந்து நின்று வேடி பார்த்துன்னுக்குறேன். அது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். என்னென்னா நேரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போய் நிற்கும். பிரியாணி கடை பார்த்துக்கிறீங்களா? அந்த பிரியாணி சூப்பராக இருக்கும்பா. அப்புறமா ஒருத்தன் பார்த்துன்னே இருப்பான் தொலைக்காட்சி. என்னைக்காவது போய் ஏதாவது நடந்திருக்கும், திடீர்னு ஒன்றாந்தோன்னா அவ்வளோதான் போட்டு ஒரு பேக்கேஜ், இதுதான் அந்த பிரியாணி கடை இது. அதுக்கப்புறம் அந்த புளூர் கொண்டாதில் நீ வேறு அந்த பிரியாணி கடை முடிச்சு விட்ருவானுங்க. அப்புறம் இந்த பிரியாணி கடை விஎஸ்ன்னு ஒன்று திறந்துக்கிறான், நல்லா இருக்குதுடா, சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் சொன்னல அந்த ரெஸ்டாரண்ட்டு, அந்த மாதிரி தாவேக்கா அவ்வளோ க்யூ. செந்திலா ஒரு 6 மாதம் பொறுத்து வாயேன் நம்ம பார்ப்போம். நடுவில் உள்ளாட்சி அப்போ பதவிக்காக தான் வர்றியா? நீ மட்டும் எதுக்கு இருக்கிற? இல்லை சரி நீ வா பார்க்கலாம் போ. இதுலேயே 300-400 பேர் இருக்கிறான். அவரும் வரணுங்கிறார் தெரியுமா அவனுக்கு? ஐயோ அவரும் வராரா? நேற்று வரைக்கும் கொள்கை பிடிப்புனாரு, அதெல்லாம் இதெல்லாம் நிற்கிறான் நேற்று. ஆமாம், போ போ போ. அப்போ அடுத்து என்ன பண்ணுவான்? அப்படியே திரும்பி பார்ப்பான், இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாகுதுடா, வாடா இங்கே சேர்ந்து போ. ஆமாம், இவரும் எதிர்காலம்தான், நல்லா பேசுவாப்புல, இப்போவே போனால் நல்லது. அப்புறம் வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள், தேசிய சிந்தனை கொண்டவர்கள்,
இந்த 2 கட்சியும் பிடிக்காதவன், மாற்றம் வரும்னு நினைக்கிறவன் எல்லாம் அங்கே கூட்டம் ஜாஸ்திங்க அவ்வளோதான். அவருமே சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் கட்சி தேவை புதுசாக அப்படின்னு. ஆமாம், இந்த கேப் இருக்குது. எப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னு முடிவு பண்ணாங்களோ அன்னைக்கே ஒரு வகையான நம்பகத்தன்மை போயிடுச்சு. நான் சொல்கிறேன், நம்ம தானே சொன்னோம். ஆமாம், நம்ம தான் ஆரம்பித்தோம், நம்மளை பார்த்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சோம். போகிற போக்கில் இவர்கள் கூட ஒரு காலத்தில் திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து விஜய் எதிர்க்க வேண்டிய நிலைமை வரணும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இவர் இங்கேயும் கவர்னர் மாளிகை அதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே டீலிங் போயிட்டு இருந்தது. நம்ம சொல்லுங்க, திருமாவளவன் சொன்னார், காதர் மொய்தீன் சொன்னார், சண்முகம் சொன்னார், எம்ஏ பேபி சொன்னார், அப்புறம் நம்ம சொன்னான்னு வர போகிறாங்க. யாரும் சொல்லிட்டாங்க, நம்ம அவங்க சொன்னதை வழிமொழிகிறோம். ஆமாம், திருமாவளவனா மறுநாள் மறுத்துட்டாரு, ஆனால் சொன்னது நியூஸ் 18 அப்படியே இருக்குது. அதனால் இந்த மாதிரி நடந்துச்சா இல்லையா? அப்போ அந்த கோவம் ஜனங்களுக்கு கட்சிக்காரங்களாம் இருக்கும்ல. அப்புறம் இந்த கட்சியில் எப்போ பார்த்தாலும் போனாலே 200 கொடுக்குறாங்க, வேறு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. உர்ரா இங்கே போகலான்டா, வீத லீடரா என்னது VTheLeader.org. மச்சான் எல்லாத்தையும் லீடர்ன்றான்டா. லீடர்னா நம்ம எல்லோரும் லீடர்ன்றான்டா. அப்படியா, சரி போய் பார்ப்போம். ரைட்டு போ, கொடியெலாம் கட்டிக்கலாம்டா வண்டியில், நல்லாயிருக்கும். ஆனால் 6 மாதம் பொறுத்தான் கட்சி ஆரம்பிப்பாரு, அதுக்கப்புறம் தான் கட்ட முடியும். ரைட் விடுப்போ, இப்போவே போனால் நல்லது. இந்த மாதிரி ஒரு இன்றைக்கி மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது வரணும்னு நினைக்கிறாங்க இளைஞர்கள். அதுக்கு காரணம் என்ன? வர்றா என் கூடியே இருந்தான்டா, வாடா போடான்னு பேசியிருந்தேன்டா, இன்றைக்கி பார்த்தா மாண்புமிகுன்றாங்கடா. அந்த அந்த எல்லாத்தையும் இருக்குதா? 2 படம் என்கிட்ட இருப்பான், பழையிலேயே 2 அடிப்பான். இன்றைக்கி பார்த்தா பண்ண முடியுமாடா? அவருக்கு என்ன ரூமு கார் கொடுத்துக்குறாங்க. அதனால் நம்மளும் எதாவது ட்ரை பண்ணுவோம்டா. அடுத்த 5 வருஷமாவது அண்ணாமலை ஏதாவது முதலமைச்சர் ஆனார்னா நமக்கு நல்லது தானே. அதனால் அப்படி ஒரு இது வரும். அப்புறம் அங்கே வாழ்விழந்தோர், இங்கே வாழ்விழந்தோர், புறக்கணிக்கப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், பிதுக்கப்பட்டோர் அவங்களாம் இருக்காங்கல்ல. அங்கே போனால் பெரிய கூட்டம் நிற்கிது. சரி ரைட் இங்கே வா. அந்த மாதிரி இதில் பார்த்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து கரெக்டாக பண்ணணும். மற்றொரு பாஜக ஆகிடுச்சு வச்சுக்கிங்க, அதுவும் நல்லா சொன்னோம்ல பி டீம்னு, நீ சொல்லவே வேணாம், அவர் அங்கேருந்து வந்தவர் தான், அதனால் அதுதான் அப்படின்னு பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவர் சொல்கிறார் எங்களுக்கு மற்ற கட்சி மாதிரி இதுவும் ஒன்று தான், அதே நடைமுறையில் பண்ணாருன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடைசி ஒரு ஓராண்டு காலமாகவே பாஜக மேலிடத்துக்குள்ளே எனக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தது. அது வந்து சும்மா பிரச்சனைன்ட்டு போய் நிற்கிறத விட அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த பிரச்சனைகள் வந்து அதோட சேர்த்தோட நிலைப்பாடு தான் வந்து இன்றைக்கி ராஜினாமா அப்படின்றாரு. டிசம்பர் 5ஆம் தேதி உலகத்திலேயே ஒரு கட்சியில் ஒருத்தர் ராஜினாமா பண்ணுறதுக்கு அந்த கட்சியுடைய உச்ச தலைவரை பார்த்து பேசிட்டு வரதெல்லாம் பாஜகவில் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். பாஜகவில் தான் பார்க்குறீங்களா? அதுவும் காங்கிரஸ்லாம் பிரச்சனையே இல்லைங்க. நான் காங்கிரஸ்லேயே இல்லை திமுக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சத்தியமூர்த்தி பவனில் உட்காந்தா அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் அங்கேருந்து பேட்டியே கொடுக்கலாம் காங்கிரஸ் சார்புன்னு. அந்த மாதிரிலாங்கிறாங்க. நான் தான் காங்கிரஸ் சொல்லிட்டு சுற்றின்னு வரலாங்கிறாங்க. ஆனால் வேறு கட்சிக்கு ஆதரவாக பேசின்னு இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் நான் காங்கிரஸ் தான் வாங்க. அந்த மாதிரி இது இல்லை. பாஜகவில் அந்த டாப் லெவல் லீடரை போய் சந்திச்சுட்டு கொடுத்துட்டு வரதெல்லாம் அதை ஒரு ஆரோக்கியமான ஓவருன்றீங்களா? ஆரோக்கியமான அரசியல்னு பார்க்குறதா அல்லது வேறு ஏதாவது நீ போ பங்கு வேறு என்ன பண்ணுறது, நம்ம கட்சி நிலைமைக்கு இவங்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது, போ பண்ணு, ஏதாவது இந்த 2 திராவிட கட்சியில் ஏதாவது பண்ண முடியுமா பாரு போ அப்படின்னு. சென்று வா மகனே சென்று வா அறிவை கொண்டு வா பாட்டு ஒன்று வரும் தெரியுமா? ஆமாம், அந்த மாதிரி அமுச்சு வச்சிட்டாங்களா நான் தெரில. சரி சார், அவர் அந்த ராஜினாமா கடிதத்தில் அவர் வந்து குத்திருக்காரு. பாஜக தேசிய கட்சி தலைவர்கள் வந்து பேசுகிறது தமிழக மக்களுக்கு என்றைக்குமே இனிமேல் என்ன பார்ப்பாங்க, இங்கே குத்துற அங்கே குத்துற அங்கே மட்டும் குத்த மாட்டேங்கிறாரு பாரு அப்படின்னா. அப்போது இங்கே வந்து நெருக்குன்னு ஒரு குத்து, இங்கே வந்து சருக்குன்னு ஒரு குத்து. அப்போது குத்து இங்கே பெருசாகவே இருந்துகிட்டு இருக்கணும் ஒவ்வொரு தடவையும். ஆனால் அவர் ஒன்று சொல்லிக்கிறார்ல, பிரதமர் நம்மளுடைய பிரதமர் வந்து உள்துறை அமைச்சர் இவங்களெல்லாம் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணி பேச வேணாம் அப்படின்னு. ஆனால் விமர்சனன்றது வைப்போம். தேசிய பார்வையில் மாநில நலனுக்காக இயங்குகிற ஒரு கட்சியாக இருந்தால் உண்மையிலே நல்லது. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ மும்மொழி கொள்கையில் அண்ணாமலையுடைய எண்ணம் என்னன்னு கேட்டால் மும்மொழி கொள்கை தேவை அப்படின்னு சொல்கிறாருன்னா உண்மையிலே வரவேற்பேன். நீட்டு இங்கே தேவை, நீட்டு என்னென்ன அவர் இனி நடக்கும். நீட்டு ஏன் தேவைன்றது விவரத்தை பேசுவார், வச்சு செய்வார். அன்னைக்கு புது சிந்தனை வரும், ஜனங்களுக்கும் புரியும். மும்மொழி கொள்கை ஏன் தேவைன்னு பேசுவார். அதெல்லாம் தேசிய பார்வை. தேசிய பார்வையில் இந்த மாதிரி பேச்சுகள் வந்து வரவேற்க வேண்டியது. அப்போது ஒரு ஆள் கிடச்சிட்டாம்பா. பாஜகவில் இருந்து இதை சொல்கிறத விட ஒரு தனி கட்சியாக தேசிய பார்வையில் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறாருன்னா உண்மையிலேயே வரவேற்க தகுந்தது தான். ஏன்னா புதுசாக வந்த தாவகா கூட பயப்படுது. இருமொழி கொள்கை தான், நீட்டு தான். ஏப்பா என்ன விஷயம், நான் வேறு ஏதாவது சொன்ன வச்சு அதை வேலைக்கு சொல்லணும்.
அதுக்கு வேறு போய் எதை தான் படிக்கணும். எதுக்கு வம்பு? இருக்குதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு அவனும் கேள்வி கேட்க மாட்டான். நம்மால் மைக்கை நீட்டு மாடிக்கிட்டு போயினே இருப்பான். ஆமாம், இருமொழி கொள்கை தானே. ஆமாம், அங்கேயும் அது. ஆமாம். அப்புறம் அந்த இது நீட்டுக்கு விலக்கு வேணும். சரி ரைட். ஆமாம், கேட்கறதுக்கு முன்னாடி ஆமாம் ஆமாம் அப்போ அப்படின்னு. நீட்டு வந்து அவசியங்க. பல பேர் இந்த தனியார் கல்லூரிகளுடைய இந்த கொள்ளையெல்லாம் தடுத்துச்சு அப்படின்னா எப்படி தடுத்துச்சு சொல்லு? எப்படி அது வந்து நான் இப்போ என்ன சொல்கிறது கஷ்டம். அதை விட இதே சொல்லிட்டு போயிட்டா பிரச்சனையே இல்லை. ஆனால் அண்ணாமலை சொல்லுவாப்புல என்னென்ன பிரச்சனைன்னு. அதனால் பார்ப்போம். என்ன காரணம் சார் அந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ட்ரெயின் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொன்னதில் அது எந்த அளவுக்கு வந்து எடுபடும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அது ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏங்க அந்த படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்ற மாதிரி நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரத்துக்கு படிப்போ இந்த மாதிரி தனியாக அரசியல் ட்ரைனிங்காக அதான் சும்மா விட்டு. எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சுட்டு வந்த எத்தனை பேர் பயங்கரமான பத்திரிகையாளராக இருக்காங்க? அதுக்காக அந்த கோர்ஸை நான் வந்து இதுவாக சொல்லலை. ஆனால் அதை படிச்சுட்டு வந்த எத்தனை பேர் பத்திரிகையாளராக இருக்காங்க? சமூக அக்கறையும் உங்களுக்கு எழுத்தாற்றலும் இல்லை இன்றைக்கி இருக்கிற இதில் காட்சி ஊடகத்தில் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ தேடல் இருக்குது. இதுதான் அந்த எம்ஏ ஜேர்னலிசம் இல்லை விஷுவல் மாஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் என்ன கற்றுத்தரோன்னா இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் தான் சொல்லி தருவாங்க. இதை அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்டவனும் ஜெயித்தவனாக இருக்காங்க இல்லையா? எவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவர்கள் நம்பர் 1 இதுவெல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் நாட்டை கெடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு பரந்த உலகம். இந்த உலகத்தில் அரசியலும் அப்படி தான். இதில் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு கற்றுட்டு வந்துட்டு லஞ்சம் வாங்குறதுலாம் நடக்காதா? எல்லாம் உண்டு. நல்லது செய்யணும்னு மனசோட வந்து நல்லது பண்ணால் மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நல்லது எப்படி நான் சொல்லிக்கிறேன்ல, வாங்கினாலும் பரவாயில்ல, வேறு நல்ல அதிகாரி அந்த நல்லதான் சொல்கிறேன். நீ அந்த காலத்து கம்யூனிஸ்ட் மாதிரி நான் ஜீவா வரியா ஸ்கூல் ஒன்று திறத்துக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் காமராஜர் ஜீவா வீட்டுக்கு போய் தோழர் ஜீவா வீட்டுக்கு போய் கேட்க அவர் காமராஜ் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க, எல்லாம் கண்ணா காங்கிரஸில் இருந்தவங்க, நீ போ நான் பின்னாடியே வரேன், ஏன் கூட தான் வர்றது, நீ போ ஏன் நான் வர்றேன் போ, அப்புறமா வந்து உக்காருன்னா லேட்டுன்னா ஒரே ஒரு வேஷ்டி சட்டை இருந்தது துவச்சி காய போட்டுருந்தேன், அதனால தான் உன்னை போக சொன்னேன், நான் வந்துட்டேன். அந்த ஜீவாவுக்கு அவருடைய சமாதி கூட அந்த தண்டார்பேட்டில் அந்த இதில் 10/11 இருந்தது, அதையும் இடிச்சு தள்ளினானு. அந்த மாதிரி இதோட ஜீவாவுக்கு செலவு வைக்கிறதுக்கு யாராட்டையும் போய்க்கிறாங்க. அவருக்கு தமிழ்நாட்டில் செலவு வைக்காமல் வேறு யாருக்கு வைப்பது? அதுக்கு தாங்க வந்துக்கிறோம். வைக்கலாம். இன்றைக்கி நாட்டு இருக்கிற பொருளாதாரத்தில் எனக்கும் ஆசை தான். ஆனால் அவருக்கு செலவு வச்சே தீரணும். நான் வந்து மனப்பூர்வமாக ஆதரவு கொடுக்குறேன். வேறு தான் மனப்பூர்வமாக ஆதரவு கொடுக்குறேன்ட்டேன். ரைட்டு. அப்புறம் இன்னொருத்தர் நீ வந்து பண்ணுங்க, நான் வந்து அவரை கூட வேறு யாருக்கு இப்படியே போய்க்கிறாங்க. எல்லாத்தையும் இதே தான். அப்புறம் இந்த இவ்வளோ தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? போன வாரம் தான் பெரிய கார் வாங்கினீங்க போல். லாஸ்ட்டில் பார்த்தா கொஞ்சோண்டு அமௌண்ட்டு. இதை வச்சு என்ன பண்ணுறது? சரி என்ன பண்ணலாம்? ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேளு. அவரை கண்டபடி திட்டிக்கிறோமே, போய் கேளு. போனவுடனே யார் திட்டினாரோ அவர் இழுத்து அணைச்சிக்கிட்டார். உங்கள் பேச்செல்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசுவீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுக்குது, என்னடா இது அப்படின்னு. அப்புறம் ஜீவாவுக்கு அவருக்கு செலவு வைக்காமல் வேறு யாருக்கு தமிழ்நாட்டில் வைக்கிறதுனா இவரும் அதே வசனம் சொல்கிறாரு. இவரும் போயிட்டு வான்ற மாதிரி தான் சொல்லுவாரா? அப்புறம் எவ்வளோ செலவு அன்றைக்கி ரேட்டுக்கு எதாவது சொல்லிக்கிறாங்க. அவ்வளோ தொகை நானே கொடுத்துட்றேன். என்னது அவ்வளோ தொகை நீங்கள் கொடுத்துட்றீங்களா? இல்லைங்க, நாங்கள் கொஞ்சம் வசூல் பண்ணிடுறோம், அதெல்லாம் வேறு செலவுக்கு வச்சுக்கிங்க, எவ்வளோது நான் கொடுத்துட்றேன். நாடா இது இந்த மனுஷனை இவ்வளோ திட்டணும் இவ்வளோ பண்ணிக்கிறேன். அப்புறம் சரி ரைட்டுங்க, ரைட்டு பார்ப்போம்மா, வரேன். 1 மாதம் ஆச்சு, 1.5 மாதம் ஆச்சு. என்னையா அவரை பற்றி தெரியாதா அவனுக்கு? இப்படி தான் சொல்லுவார், பேப்பர்லாம் நியூஸ் வந்துடும், அப்புறம் தரமாட்டார். ஆடா அதுக்கு இவங்களே தேவையில்ல போல், அவர் கண்டிப்பாக வைக்கணும்னு கையில் கட்சிதான் ஏதாவது கொடுத்து அமிச்சாங்க, இவருனோட மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு. அவர் ஒரு நாள் ஏன்பா என்னப்பா பணம் வேணாவா? இல்லைங்க நீங்கள் என்னையா நீ வாங்க, எங்கேங்க வரணும்? அவர் வீடை சொல்லுங்கள், கார்காரன்ட்ட கொண்டு வந்து விட்ருவான். காரு அங்கே ராமாவரம் தோட்டம், அவ்வளோதானே போகலாம். யார்? எம்ஜிஆர். முழு பணமும் வச்சு தட்டில் வச்சு இவர் எடுத்துக்கின்னு எண்ணின்னு தான். எதுக்கா எண்ணுறா? இல்லை எண்ணி ரசீது போட்டு கொடுக்குது எங்கள் வேலை, எடுத்துகிட்டு போயா, இது முன்பணம் இன்னும் இருக்குது போ அப்படின்னு. அந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருந்திருக்காங்க. அதனால் அப்படிப்பட்ட ஜீவாவுக்கு செலவழிக்கிறதுல கூட விளையாண்ட அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அதனால் இதுதான் அதுதான் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிட்டா செஞ்சுருவாங்க. எம்ஜிஆரே சொல்லுவார், 500 ரூபா ஒரு படத்தில் கொடுப்பாரு. என்ன தூரம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்துட்டேன்,
கொடுக்கணும்னு நினச்சா உடனே கொடுத்துடணும், இல்லாட்டி மனசு மாறிடாதான். இருந்தாலும் இது ஜாஸ்தி தலைவரை அப்படின்னுவோம். அன்றைக்கி 100 தங்கம், அப்போ 5 லட்ச ரூபா கொடுத்த மாதிரி 500. அதனால் அந்த படத்தில் அவர் பண்ணி காமிச்சார், ஜனங்க ரசித்தாங்க. அவர் நஷ்டத்தை கொடுக்குறவர், அதனால் படத்தில் சொல்கிறாருன்னா கரெக்டு அப்படின்னு. அந்த மாதிரி இருந்த இதுவும் இருக்காங்க. அதனால் அவர் என்ன பெருசாக போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தார் காலேஜில், காலேஜ் ஆஃப் பாலிட்டிக்ஸ் லண்டன், பட்டம் வாங்கிட்டு வந்தாரா 7ஆம் கிளாஸ். செய்யணும்னு நினச்சா செய்யலாம். கலைஞர் ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அளவுக்கு நாலேஜ் உள்ளவர், 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. நான் போய் படிச்சுட்டா வந்தார். ஜெயலலிதா படிச்சுட்டா வந்தாங்க. அதுக்காக படிக்கிறத வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி தான் பண்ணி இப்படி வரணும்லாம் உலகம் கிடையாதுன்றது சொல்ல வரேன். நாளைக்கு தாவேகாலே 10 பேர் நல்ல அமைச்சர்லாம் வரலாம். வருவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. அப்படி வரும்பொழுது அவர்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆவின் அமைச்சருக்கே திடீர்னு ஒரு உத்வேகம் வந்து ஆவினை தூக்கி நிறுத்திட்டாங்கன்னா உண்மையிலே பாராட்ட தானே போகிறோம். அதனால் இவர் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாரு, எதை பண்ணுறாரு. அவருக்கு வந்து அவர் 6 மாதம் தேவை. அவருக்கு கட்சியை டக்குன்னு ஆரம்பிச்சிட முடியாது. நாளைக்கே எங்கிருந்து வந்தது பணம், எப்படி ஆரம்பித்தார், புதைக்க பெற்றவர் புத்துயிர் பெற்றார், புத்துயிர் பெற்றவர் புது வாழ்வு பெற அப்படின்வாங்க. ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் அந்த டைமு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுறாருன்னா அந்த 6% இருக்குதுல்ல, அது கிடைச்சாலும் கிடைக்கும், சொல்ல முடியாது. முதல்ல என்ன சொல்கிறீங்க, தளபதி வந்து ஹிட்டு படம், அண்ணாமலை வந்து சூப்பர் ஹிட் படம்னு சொல்கிறீங்க. அண்ணாமலைங்க, அண்ணாமலை அது அண்ணாமலைடா மலைடான்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்ற. இன்றைக்கி இதை வச்சு சொல்கிறோம், நாளைக்கு எப்படி என்ன போகும் எப்படி வரும்னு தெரியாது. நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், இன்றைக்கி என்ன சிச்சுவேஷனோ அதை சொல்லுவோம், அவ்வளோதான். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி ஏங்க எனக்கு ஒரு மாதிரி வருதுங்க, ஒரு மாதிரி வருது எனக்கு. தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் ராஜ்யசபா வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் நியமிச்சிருக்காங்க. இது யார் வச்சா அந்த பேர்? அவர் தான் வச்சுக்கிட்டாரு. அவர் வச்சுக்கினாரா? வச்சுக்கிட்டாரு. அதான் சண்முகம் கோச்சிக்கினாரா? அதில் ஒரு 4-5 கட்சியை இணைச்சி சண்முக நீதியா சமூக நீதியா? சமூக நீதி சார், சமூக நீதி. யாரெல்லாம் அதை பற்றி பேசணும். ஏதோ வெள்ளைக்கார மாதிரி இருக்கிறாரு, வடநாட்டு ஆசாமி மாதிரி இருக்கிறாருன்னு ஏதோ பண்ணாருன்னு கொடுத்துட்டாங்க அவருக்கு. தெரியும்ல, அவர் வந்த புதுசில் தாவேகாலியா இமயமல்லேருந்து வந்து இமயமலையா அதான் வட மாநிலத்துலேருந்து வந்துக்கிறாரு. எப்படிக்கிறார் பற்றியா இல்லையா? ராகுல் காந்திக்கு அவருக்கு ஹிந்தி தமிழ்லாம் வரவே வராதான் அப்படின்னு. மயிலாடுதுறை காரியா நீ அப்படிங்கிறாரு. அப்படி தான் சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருந்தார், பார்த்துருக்கியா? அதே மாதிரி தான் இவரும் ஆரினர் மாதிரியே இருப்பார், நானோ பேசுவார். லாஸ்ட்டில் பாருங்கள் ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டார். அங்கே ஒரு குத்து, ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டாங்க, இங்கே ஒரு குத்து வாங்கிட்டாங்க. நல்லா அது செம்ம காண்டு. இப்போ கொலை காண்டில் இருக்கிறாங்க. எங்களை ஏமாற்றிட்டு போனதெல்லாம் அங்கேயும் ஏமாற்றி வாங்குறியா அப்படின்னு. அதனால் சரி, அதெல்லாம் ஓகே. அது என்ன கூட்டணிக்கு அவ்வளோ பெரிய பேர் வச்சா? சண்முகத்துக்கு கோவம் வந்துச்சு சில பேர். சண்முகம் நாங்கள் இருக்கிறோமா அந்த கூட்டணியில்? எங்கள்கிட்ட வந்து இதை பற்றி எதுவுமே ஆலோசிக்கல. யாரை கேட்டு பேர் வைக்கிறீ நீ அப்படின்னு. பேர் வச்சதா பரவாயில்ல சார், அவங்க கட்சியும் ஆட் பண்ணிக்கிட்டாங்கல்ல அந்த லிஸ்ட்டில். அதான் அதனால தான் கோவம். இந்த பத்திரிக்கைலாம் போட்டும் போது இது பண்ணிட்டு யாரை கேட்ட என் பேரை போட்டா என்ன நீ நம்ம சமூகத்தில் இருக்கிறாரு. அதான் சமூகத்தில் இருந்தால் அவன் பேரை மேலே போட்டு என் பேரை கீழே போட்டுக்கிறேன். இப்போ அவருக்கு அதான் பிரச்சனை. நான் நினச்சின்னுக்கிறேன் அதான் பிரச்சனையோ. அவருக்கு அது பிரச்சனை இல்லை. அந்த பத்திரிக்கையில் இருக்கிற கேட்பான்ல, அவனுக்கு அதான பிரச்சனை வரும். பேர் போட்டதில்ல, பேர் ஏன் போட்டேன், அவன் பேர் கீழே ஏன் போட்டேன், இப்படியே சுற்றணுன்னா பேரையே போட முடியாதியா அப்படின்னு. அந்த மாதிரி எங்களை இப்போ கேட்காம எப்படி பேர் வைக்கலாம்? நாங்கள் இந்தியா கூட்டணிலே இல்லை, அப்புறம் என்ன? எந்த கூட்டணியும் இப்போ யாரும் கிடையாது. இந்தியா கூட்டணி சொன்னாங்கல்ல, திமுக வரமாட்டேன்ட்டாங்க. அங்கே யார் கூட்டுறா இப்போ இந்தியா கூட்டணியா? யார் இருக்கிறா இப்போ இந்தியா கூட்டணியில்? தெரியல சார், நீங்களே தெரியல, அவங்களுக்கே தெரியாது. யார் வராங்களோ அவங்களாங்கிறாங்க. அப்படி வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம். அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தாவேகலேருந்து போனாங்க, இன்னும் சேகல, அட்மிஷன் கார்டை போடல. அதனால் இந்தியா கூட்டணி கதி அந்த மாதிரி கதியாகுது. தாவேகா யூஸ் பண்ணி காங்கிரஸ் வந்து நல்லா வளர்றதுக்கு ட்ரை பண்ணதோ? ஆமாங்க, அது இயற்கை தானே. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் 2 மாநகராட்சி, 5 நகராட்சி, ஒரு 15 பேரூராட்சி, ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்துகள் அப்படியே வந்தால் அப்படியே சமூக சேவையை செய்ய முடியும். பறந்துபட்டு சண்டை போடலாம்லாம் நல்லா. சரி சார், திருவிகா நகரில் வந்து ஒரு பள்ளி திறப்பு விழாவில் வந்து மேயர் பிரியா அவர்களுக்கும் எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கும் வந்து ஒரு டசில் போச்சு. அந்த ரிப்பன் வெட்டினது பார்த்தீங்களா? பார்த்தேன். இந்த மாதிரி ரிப்பனை கத்திரிக்கோலை கொண்டு போதுல அது டம்முக்குன்னு உள்ள விட்டும் கட் பண்ணிச்சு. கட் பண்ணதை இந்த அம்மா கட் பண்ணுது. என்ன ஒரு ப்ரோட்டோக்காலு? ப்ரோட்டோக்கால்னாங்க சார். என்ன சார், அதிகாரி தான் நடுவில் மாட்டின்னு இப்படி இப்படின்னு ஆடினுக்கிறாங்க. அப்படி இப்படி அவங்கள்ட்ட வேறு இதை கொடுத்துட்டாங்க, மெழுகுவத்தியை கொடுத்துட்டு வாங்கிட்டு அவங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரில.
இந்த அம்மாவுக்கு பண்ணுறதா, இந்த அம்மா தான் வருங்காலம். நாளைக்கு திடீர்னு அமைச்சர் ஆகிட்டாங்கன்னா அது வேறு பிரச்சனை. கரம் வச்சு அடிக்கும். என்னடா இதுன்னு அந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் இப்போ பிரச்சனை. புரோட்டோகால் பற்றி மேயர் பிரியா பேசுகிறாங்கல்ல, சிஎம் போய் பார்க்குறதும் புரோட்டோகால் தானே. புரோட்டோகால் தான். மேயர் பார்க்கணும்ல, பார்க்கணும். ஏன் பார்க்கல? டைம் கொடுத்துருக்க மாட்டாரோ? ஆணவம். சிஎம் ஆகிட்டாங்க. நல்லா இந்த தமிழன் பிரசன்னா பேச்சு வலைதளத்தில் ஓடுது பார்த்தீங்களா? அவன் இவன் பேசிக்கிட்டு சிஎம்ங்க அவர், நம்ம முதல்வர் அவர். நீங்கள் எப்படி உங்கள் ஆளை உங்கள் தலைவரை முதல்வர்ன்றப்போ நாட்டுக்கு அப்படி இப்படி உருட்டுனீங்களோ, அந்த உருட்டுக்கெல்லாம் காரணமாக அமைஞ்சதோ, 8 கார் 10 கார் புடைசூழ போகிறதுக்கு எது அமைஞ்சதோ அவ்வளோத்துக்கும் கொடுத்தது யார்? மக்கள். அந்த பவரை கொடுத்தது அதே அந்த மக்கள் தான் இன்றைக்கி விஜய்க்கு பவர் கொடுத்துருக்காங்க. அவர் முதல்வர் விஜயாக இருக்கிறார். அவன் இவன்லாம் எப்படி பேசுகிறீங்க? ஒருத்தர் அப்படியே பொறுத்து போனாங்கன்னா என்னென்ன பேசுவீங்களா? அவன் இவன் போன தடவை பேசியிருந்தா போன ஆட்சியில் யாரையாவது சிஎம்மை, நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அப்படி யாராவது பேசியிருந்தா நைட்டாக போலீஸ் வீட்டுக்கு போயிருக்காது. அப்போ இவர்கள் வந்து கொஞ்சம் ஜனநாயகமாக நடந்துக்கிட்டால் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த எண்ணம் தான். இது படையப்பா படம், என் வீட்டில் வேலைக்காரியாக இருந்தவ நீ, இந்த எண்ணம் எஜமானி ஆகிட்டியா? அதுதான் அந்த எண்ணம் தான். இந்த ஒரு ஆசா பேசுகிறார்ல, ஒரு அறிவாளியிடம் தோற்று இருந்தால் கூட என்ன அறிவாளி? அறிவாளி முட்டாள்னு நீங்கள் எதை வச்சுங்க முடிவு பண்ணுறீங்க? எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க? படிப்பா, இல்லை பிறப்பா, இல்லை மதமா, இல்லை உயரம் குள்ளம் ஏதாவதா? உயரமாகிறவன் வெள்ளையாகிறவன் போய் சொல்ல மாட்டான் அந்த மாதிரியா? அறிவாளி எதுங்க வச்சு முடிவு பண்ணுறீங்க? நான் கேட்குறேன். அம்பேத்கர் மிகப்பெரிய படிப்பாளி, மிகப்பெரிய அறிவாளி. ஆமாம், மறுக்க முடியாது. அண்ணா மிகப்பெரிய படிப்பாளி, மிகப்பெரிய அறிவாளி. இப்போ கலைஞர் அவர் தான் என்ன பட்டம் வாங்கிக்கிறாரு? எந்த காலேஜில் படித்தார்? எம்ஜிஆர் எந்த காலேஜ்? காமராஜர் எந்த காலேஜில் படிச்சு? எந்த உயர்நிலை பள்ளியில் படித்தார் காமராஜர்? சொல்லுங்கள். அட எந்த மேல்நிலை பள்ளியில் படித்தார்? அதையாவது சொல்லுங்கள். ஆராசா மேதை. ஆராசா என்ன சொல்லுவார்? ஒரு அன்னைக்கு அதே பெருந்தலைவர் காமராஜர் சீனிவாசன் என்கிற மாணவர் திமுகவை சேர்ந்த மாணவர் அமைப்பை சேர்ந்த சீனிவாசன்ற ஒரு இளைஞர்கிட்ட தோற்று போயிட்டார். அன்னைக்கு காங்கிரஸ்காரர் ஏதாவது சொன்னாங்க? இவ்வளோ கேவலமாக தான் பேசுனாங்களா? என்னங்க அறிவாளி நீங்கள் எதங்க வச்சு முடிவு பண்ணுறீங்க? இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம் இல்லை. இதே ஃபார்முலா தான் இவர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கிட்டையும் இதை தான் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஒன்று அதுவும் யார்? இவர் உதயநிதி பேப்பர் எழுதி கொடுத்ததை வச்சு படிச்சிக்கின்னு அவர் அறிவற்றவர், அவருக்கு அறிவே இல்லை, அவர் தவழ்ந்த பாடி, ஊர்ந்த பாடி. என்ன அது? நீயா மன்சார திட்டினா கூட ஏற்றுக்கலாம். எவனோ எழுதி கொடுத்ததை வச்சு நீங்கள் அவரை ஏளனம் படுத்திருந்தீங்க. இப்போ அதே வேலை தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. என்ன இவர்களுடைய அந்த அணுகுமுறை இந்த இது இருக்குதுன்னு தெரியல. எதுக்காக ஒரு இது வைங்க. தற்கொலைன்னு சொன்னீங்க, நம்ம அதுக்கே சொன்னோம். தற்கொலைன்றதுக்கு நீங்கள் என்ன விளக்கு சொல்ல முடியும்? கார் ஓட்டுறவர் கார் ஓட்டாமல் உட்காந்து பின்னாடி உட்காந்து போகிற எஜமானுக்கு, கார் ஓட்டுற டிரைவருக்கு எஜமான் தற்கொலை தான். ஏன்னா அவர் கார் ஓட்ட தெரியும், எவ்வளோ டிராஃபிக்கில் வேணாலும் அவ்வளோ பெரிய காரை கீரல் கூட இல்லாமல் ஹேண்டில் பண்ணி ஓட்ட தெரியும். உனக்கு தெரியுமா? அப்போ அவரை பொறுத்த நீ தற்கொலை. அந்த மாதிரி 10 டிரைவரை வேலைக்கு வச்சு நான் பார்த்துன்னுக்கிறேன்டா, 10 கார் வச்சுக்கிறேன், நீ என்னடா டிரைவரு அப்படின்னு ஓனர் பார்த்தாருன்னா அவருக்கு இவர் தற்கொலை. இதுதானே? என்ன பேஷண்ட்டுக்கிட்ட டாக்டர் பார்க்குறாருன்னா டாக்டருக்கு பேஷண்ட்டு தற்கொலை. அதே டாக்டர் வீடு கட்டுறாருன்னா அந்த வீடை கட்டுற பேஷண்ட்டு அவன் வீடு கட்டுற ஆளாக இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன டாக்டரை உள்ளே படிச்சிக்கிறீங்க, எங்கே என்ன வரணும்னு தெரியாது, ஈசான மூலையில் என்ன வைக்கணும்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு. எங்கே யாரை போய் நீங்கள் கணக்கு போடுவீங்க? உலகம் பூரா யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் டீ போட தெரியுமா? நான் கேட்குறேன். அப்படி தூக்கி ஆச்சு டிப் தட்டி போட தெரியுமா? பிரியாணி தட்டுறாங்க, டப்பான்னு தட்டி பிளேட் அடிக்கிறாங்க, அடிக்க தெரியுமா? உங்களுக்கு எனக்கு அடிக்க தெரியுமாங்க? தெரியாது சார். அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம தற்கொலை தானே. ஆமாம், ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கக்கூடியது தானே சார் உலகம். உலகமே அப்படிதாங்க. இவங்களுக்கு இது எதுவுமே தெரியல. எல்லாரும் ஏளன பார்வையை பார்க்கறது. ஜனங்களையும் அடுத்த திட்டினுக்கிறாங்கல்ல, ஜனங்களுக்கு நன்றியே இல்லையா? முட்டாள் ஜனங்கள். முட்டாள் மக்கள் என்னைக்கா முட்டாள்னு சொன்னால் அது விளங்குவியா நீ? மக்கள் தாங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்றாங்க. மகேசன்னா கடவுள்,
கடவுள் கொடுக்குறது தான் மக்கள் தீர்ப்பு. மக்கள் புரட்சி மௌன புரட்சி. மௌனமாக அப்படியே பார்த்துனே போவோம். காரு நல்லா இருக்குதுல்ல காரு, பெரிய டயர், ஆமாம்மா டயரு 2 லட்சம், 2 லட்சம் இல்லை, இது ட்ராக்கு அது 30 கோடி 40 கோடி, பரவாயில்ல நல்லா இருக்கு. இவர் என்ன நினச்சிட்டு இருப்பார், ஜனங்க ரசிக்கிறாங்கன்னு. அவன் மனசுக்குள்ள இரு வரட்டும், இதுதான் மக்கள். இது புரியாது. அது புரிந்தவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஏன் உங்கள் தலைவர் ஜெயிக்கல? ஐயோயோ இந்தி, ஐயோயோ இந்தி மாதா இந்தி, அந்த தமிழ் அன்னையே அப்படி இப்படின்னு போட்டிங்க. அன்றைக்கி காங்கிரஸ்காரன் இல்லை பொய் நம்பாதீங்கன்னு சொல்லி பார்த்தாப்புல, ஒன்றும் நடக்கலையே. எலியை விவசாயிகளும் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டாப்புல பக்தவச்சலம். ஒரு விவாதம் நடக்கும்போது கிராமங்கள்லேயும் எலிகளை விவசாயிகள் பிடித்து சாப்பிட்றாங்கன்னு, அப்போ அரிசி பஞ்சம் இருக்குது. தமிழனை எலிக்கறி சாப்பிட சொல்லிட்டாங்கன்னு கிளப்பிட்டாங்க. அவ்வளோதான். என்ன பண்ணுவீங்க? பொய் நான் அப்படி சொல்ல. விவசாயிகள் வயலெலி பிடிச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்க, ஈசல் பிடிச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்க. இன்னும் நம்ம ஆளு இன்னும் கிராமத்தில் போனீங்கன்னா அவன் ஓனான்லேருந்து எல்லாத்தையும் சாப்பிடுவான். சாப்பிடாததா இருக்கா? அப்புறம் ஐயோ இப்படி சொல்லிட்டா யார் தமிழனை பார்த்து இப்படி சொல்லிவிட்டா. அப்போ அவர் பக்தவச்சலம் யார்? எந்த ஊருக்கார் அவர்? அமெரிக்காவில் இருந்தால் வந்துக்கிறாரு. அவள் தான் ஆட்சி முடிச்சு விட்டாங்களா? பல காரணங்கள், அது ஒரு காரணம். அப்போ அன்னைக்கெல்லாம் பண்ணும்போது இன்றைக்கி விஜய் உட்காந்துக்கிட்டு எங்கள் மக்களை பார்த்து தற்கொலை என்கிறாய் ஆய்வுன்னு கிளப்புனா ஞாபகம் வந்து அப்படியா சொன்னோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் வரும். அந்த காலத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் போன்ற நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டன் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் உங்கள் ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.